ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்ல எல்லாரும் நலம். குட்டீஸ்க்கு மட்டும் மைல்டா கோல்ட். பிகாஸ் இப்போ தான் ஹாலோவீன் முடிஞ்சது. வித்யுத் நிறைய சாக்லேட்ஸ் வச்சு செஞ்சான். ஸோ அதனால் அவன்கிட்ட மைல்ட் ட்ரேசஸ் ஆஃப் கோல்டு இருக்குது. ஸோ அதனால் பேபிக்கு லைட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஹோப்ஃபுல்லி தே ஷுட் பி ஓகே சூன். ஸோ நீங்களும் ப்ரே பண்ணி. இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே நாங்கள் வந்து அங்கேருந்து அந்த லாஸ்ட் மொமெண்ட்ஸ் ஆஃப் கேனடா, அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டே இங்கே லேண்ட் ஆகிற வரைக்குமான சீக்வன்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வென் வித்யுத் வாஸ் ரெடி ஃபார் அ சிப்ளிங், நாங்கள் வந்து இந்த ப்ரெக்னென்சி பிளான் பண்ணோம். அண்ட் இட் வாஸ் வெரி ஸ்மூத், ஸ்வீட் அண்ட் ஸ்லோ. ஹெல்த்தை பார்த்துக்கிறது, அப்புறம் வித்யுத் பார்த்துக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து இந்த ப்ரெக்னென்சி ஜேர்னி போச்சு. அண்ட் வித்யுத்தும் ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்து ஒவ்வொரு அல்ட்ராசவுண்ட் போதும் அந்த பிக்சர்ஸ் பார்த்து ரொம்பவே எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்போ தான் சடன்லி இந்த டெசிஷன் வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ராம் போகட்டும், அப்புறம் பொறுமையாக வந்து எனக்கு ரெக்கவரிலாம் முடிஞ்சதுக்கப்புறமா போகலாம் அப்படிங்கிற மாதிரி இனிஷியலாக யோசித்து வச்சுருந்தோம். ஸோ எனிவே வந்து ஒரு மூவ் இருக்கிறனால நான் வந்து சரி டீக்ளட்டரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பேபிக்கு வந்து தேவையான ஸ்டஃப்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் வந்து டொனேட் பண்ணிடலான்னு. ஏன்னா வித்யுத்தோட டாய் ஒன்று கூட நான் டொனேட் பண்ணவே இல்லை. ஸோ அவனோட எல்லாத்துலேயும் ஒவ்வொரு மெமரி எதுனாலும் எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் எனக்கு கொடுக்கவே மனசு வராது. ஸோ உடஞ்ச டாய்ஸ் தவிர வேறு எதுவுமே கொடுக்கல. ஸோ எல்லாமே வந்து பேக் ஆஃப் த பேஸ்மெண்ட்டில் இருந்துக்கிட்டே இருந்தது. சரி இப்போ இனிமேல் இந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வீடை வந்து ஃபேமிலி பெருசாகிட்ருக்கு. ஸோ பத்தாது இந்த மாதிரி போச்சுனான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ணுவோன்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒவ்வொரு டாய் எடுக்கும் போதும் ஸ்டோரிஸாக ஞாபகம் வருது, அவ்வளோ மெமரிஸ். சரி ஃபைனலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தைரியம் வர வச்சு டீக்ளட்டர் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அப்பா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வித்யுத்தை பார்த்துக்கிட்டாரு. அண்ட் அம்மா வந்து குக்கிங் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் நான் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 an hour 1 hour அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ பேரலி வந்து பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட் பார்க்ஸு எல்லாத்துக்கும் வந்து வாக்கிங் போகிறது. ஏன்னா எனக்கு ஒவ்வொரு பார்க்கெலாம் பார்க்கும்போதே சரி நெக்ஸ்ட் டைம் நம்ம எப்போ பார்ப்போம்னு தெரியலையேங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ஸோ இப்படியே வந்து எண்ட் ஆஃப் ஜூன் வந்தது, வித்யுத்தோட ஸ்கூல் எண்ட். ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு வந்து கிஃப்ட்ஸ் பண்ணணும்னு அவன் ஆசைப்பட்டான். ஸோ இங்கே யூஸ்வலி எப்படின்னா பர்த்டேஸ் வந்து ஹாலிடேயில் வந்ததுன்னா இன்விடேஷன் ஃபார் த பார்ட்டி, இல்லைனா வந்து இது மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸை வந்து ஸ்கூல் முடியறதுக்குள்ளே வந்து கொடுப்பாங்க. ஸோ நானும் அதை தான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ யூஸ்வலி டீச்சர்ஸ்க்கு வந்து வெறும் கிஃப்ட் கார்டு மட்டும்தான் கொடுத்து பழக்கம். பட் இந்த தடவை கிண்டர் கார்டன் முடிக்கிறான் இல்லையா? ஸோ அதனால் இந்த டீச்சர்ஸ் எப்போவுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். சரி இதனால் வந்து ஒரு மொமெண்டம் மாதிரி பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. சரி அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதோட வந்து பேக் பண்ணிட்டேன். ஸோ நான் யூஸ்வலி சப்போர்ட் ஸ்டாஃபுக்கும் சேர்த்து தான் வந்து கிஃப்ட்ஸ் பிளான் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ லைப்ரரியன். ஏன்னா வித்யுத் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய புக்ஸ் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு, தேங்க்ஸ் டு த லைப்ரரியன். ஸோ அவங்களுக்கும் வந்து சேர்த்து வந்து கிஃப்ட்ஸ் வந்து பேக் பண்ணியிருந்தோம். இது நம்ம வீட்டிலேருந்து வெளியில் வந்தோடனே வர ரோட்டில் இருக்கிற ஒரு சீனரி இது. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்து இதெல்லாம் மிஸ் பண்ணுவோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ வித்யுத்க்கு வந்து டைம் கிடைக்கிறப்ப வந்து அவன் அடிக்கடி விளையாடுற அவனோட ஃபேவரட் பார்க்ஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம். ஏன்னா எகெயின் எப்போ திரும்ப வந்து இங்கெல்லாம் விளையாடுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் தெரியாது. அவன் அப்போ குழந்தையாக இருப்பானானும் தெரியாது. ஸோ தேர் வேர் லைக் டூ மெனி கொஷின்ஸ். சரி அதனால் நமக்கு முடிகிறப்பயே வந்து இங்கெல்லாம் வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஹுட் அப்படியே வந்து ஒரு வீடியோ மாதிரி நம்ம மெமரிக்கும் ஆச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அண்ட் வித்யுத்தோட ஸ்கூல் ஏரியா, அப்புறம் அவனுக்கு பிடிச்ச பார்க்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் அடிக்கடி கூட்டிகிட்டு போகிறது அதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பித்தோம்.
இங்கே பேபி நார்மல் டெலிவரியில் பேபி கேர்ள் பொறந்ததுக்கப்புறம் இங்கே என்னோடய ரெக்கவரி போயிட்டுருந்தது. அண்ட் வித்யுத்தை வந்து ராமோட கசின் வந்து இந்த மாதிரி ப்ளே ஏரியாஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு போயிட்டு அவனை என்கேஜ் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ ராம் வந்து அங்கே போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஸ்கூலுக்கு வந்து போய் கேட்டப்போ வந்து சீட்ஸ் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து வேறு ஏதாவது ஸ்கூல் தான் அலாட் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் வந்து அந்த ஸ்கூல் ஏரியாவில் இருக்கிற வீடை ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ அதனால் வி ஹேட் டு மூவ் ரியலி சடன். ஸோ அக்டோபர்னு பிளான் பண்ணது எண்ட் ஆஃப் ஆகஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ பேபி வாஸ் ஜஸ்ட் 6 வீக்ஸ். ஸோ வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸாகவே சொல்லியாச்சு. ஸோ பேக் பண்ண வரைக்கும் போதும், பேலன்ஸ் வந்து அவங்களே பேக் பண்ணிக்கிட்டோங்கிற மாதிரி வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸாக சொல்லி அவங்களே ஃபுல்லாகவே இது பண்ணாங்க. நல்ல வேளை அம்மா அப்பா இருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்தது. ஸோ அம்மா வந்து நான் அங்கே போய் இமீடியட்டாக தேவைப்பட போகிற திங்ஸ் எல்லாம் மட்டும் தனியாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ கார் எனிவே வந்து ராம் ட்ரைவ் பண்ணி போகிறதுனால அதில் வந்து இமீடியட்டாக யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வந்து அனுப்பிச்சாச்சு. பேலன்ஸ் எல்லாம் வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கொண்டு வர மாதிரி. ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு 1 மந்த் கேப் இருக்கும் நாங்கள் போகிறதுக்கும் வந்து அண்ட் கூட்ஸ் வர்றதுக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து அம்மா பேக் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் பேண்ட்ரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி பாக்ஸஸ் எல்லாம் நீட்டாக இது பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்த உடனே எனக்கு ஒரு வேலையும் இல்லை, ஜஸ்ட்டு ஃபில் பண்ணுறது மட்டும்தான். அண்ட் ஃபஸ்ட் மந்த்துக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் தனியாக பேக் பண்ணி கொடுத்ததுனால எனக்கு வந்து பேக்கேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக தான் வந்து ஓப்பன் பண்ணி செட் பண்ணுறதுக்கு வசதியாக இருந்தது. ரொம்ப சடனாக வந்து வித்யுத் ஸ்கூல்னால் நாங்கள் மூவ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முன்னாடி வந்ததுனால ரொம்பவே கஷ்டமாக போச்சு. மனசே கேட்கல வீடை விட்டு கிளம்புறதுக்கெலாம். ஸோ எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணிவிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு தடவை வந்து ஃபுல்லாக வாக் போய் வீடை பார்த்தது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒன்றுமே ஐ ஹேவன்ட் மூவ்ட் ஆன். நம்ம இந்த வீடு வாங்கும்போது வந்து ரிட்டையர் ஆகிற மட்டும் இங்கே தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் வாங்கினது. ஹூ நியூ இந்த 4 இயர்ஸில் வந்து மூவ் பண்ணுற மாதிரி அமையும்னு சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஹோப்ஃபுல்லி சம்டே வில் ரிட்டர்ன். ஸோ எம்டி ஹவுஸ் பார்க்கும்போது நிறைய 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 மெமரிஸ் வந்து ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்தது. இங்கே தானே இருக்க போகிறோம், நம்ம ஹோம் டூர் வீடியோ போடலாம் சீக்கிரம் அப்படின்னே வந்து நான் போட சான்ஸே கிடச்சதில்ல. ஆல்மோஸ்ட் லைக் 4 இயர்ஸ் இந்த வீட்டில் இருந்தாச்சு, ஹோம் டூர் வீடியோ போட சான்ஸே அமையல. சரி, அதனால தான் கடைசியாக நம்ம கிளம்புனதுக்கப்புறமா எடுத்த வீடியோ வந்து நம்ம வந்து ஹோம் டூர் மாதிரி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கிளிப்பில் ஆட் பண்ணுறேன்.
ஸோ பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கிளம்பிட்டு கொஞ்சம் க்ளீனிங்க்கு அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணிவிட்டு கையோட அம்மா அப்பாவையும் வந்து ஃப்ளைட் ஏற்றி விட்டுட்டு ஸோ நாங்கள் அந்த நைட் வந்து ஃபைனல் க்ளீனப்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ளைட் எடுத்து கிளம்பி பென்டன்வில் வந்தாச்சு. ஸோ வி ஹேட் 2 ஃப்ளைட்ஸ் இருந்தது கனெக்டிங் ஃப்ளைட்டோட. ஸோ வந்துட்டு நம்பவே முடியல, எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு போகிற ரூட் தான். ஸோ நிறைய மெமரிஸோட, ஹெவி ஹார்ட்டோட அண்டு நிறைய ஷாக்கோட ஒரு நியூ சிட்டி, நியூ லைஃப்பை நோக்கி வந்து பென்டனில் வந்தாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு கொடுத்துருக்குற டெம்ப்ரவரி அக்காமடேஷன். ஸோ இனிஷியலி நாங்கள் லேட்டாக வர மாதிரி பிளான் பண்ணியிருந்ததுனால வந்து ஹவுசிங் வந்து எங்களுக்கு டக்குன்னு கிடைக்கல. ஸோ வி ஹேட் அ 10 day கேப். சரி, அதனால் ராம்க்கு கொடுத்துருந்த டெம்ப்ரவரி அக்காமடேஷன்லேயே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா வித்யுத் ஸ்கூலில் வந்து சீட் வந்து போயிடுச்சுன்னா கஷ்டம். ஏன்னா அங்கேயும் ஸ்கூல் நாங்கள் இது பண்ணியாச்சு, இங்கேயும் இதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதனால் கிளம்பி வந்தாச்சு. ஸோ இந்த டெம்ப்ரவரி அக்காமடேஷனில் தான் இருந்தோம். ஸோ வந்த உடனே வந்து அப்படி ஒன்றும் டயர்ட்னஸ் தெரியல. ஏன்னா வந்து இப்போ டைம் ஜோன் டிஃப்ரென்ஸ் வந்து 1 hour தான். ஸோ வி வெரன்ட் தட் டயர்ட். ஸோ பேபி வாஸ் வெரி டயர்ட். ஸோ ராம் வந்து ஆல்ரெடி எல்லா திங்ஸும் அந்த ஃபஸ்ட் மந்த்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் காரில் கொண்டு வந்ததுனால ஸோ அதை வச்சு ஹி வாஸ் லைக், சரி நான் ஒரு சாதம் வச்சிடுறேன், நம்ம தயிர் சாதம் மாதிரி சாப்பிட்லாம், வெளியில் வந்து செட் ஆகாதுன்ற மாதிரி ஹீ ஸ்டார்டட் டு குக். ஸோ நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஹாலு, ரூம் எல்லாம். ஏன்னா அம்மா அப்பா சித்ரா அம்மாக்கெல்லாம் ரொம்ப கவலையாக இருந்தது, குழந்தையோட அந்த மாதிரி டெம்ப்ரவரி அக்காமடேஷன் போகிறீங்களே எப்படி இருக்கும் என்ன இதுன்னு. ஸோ அதனால் ஜஸ்ட்டு அப்படியே மேலோட்டமாக இருக்கிற திங்ஸ் அப்படியே விட்டுட்டு நாங்கள் வந்து அந்த அக்காமடேஷன் என்ன ஏதுன்னு பார்த்தோம். ஸோ சோஃபா வந்து புல் அவுட் சோஃபா. ஸோ நானும் பேபியும் ஹாலில் அண்ட் வித்யுத் அண்ட் ராம் வந்து ரூமில் அப்படின்ற மாதிரி ஒரு 10 days இங்கே ஒரு மாதிரி ஓட்டிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு ஃபாலோயிங் வீக்கில் வந்து கீ கிடச்சிது. அண்ட் அதுக்கு ஃபாலோயிங் வீக்கில் தான் எங்களுக்கு வந்து கூட்ஸ் வந்தது. ஸோ வி ஹேட் அ ரியலி ஸ்லோ ஸ்டார்ட்டு. பட் என்ன இதில் அட்வான்டேஜ்னால் எனக்கு வந்து ரெக்கவரிக்கு ஐ ஹேட் த டைம். ஏன்னா வந்த உடனே கூட்ஸும் வந்திருந்ததுன்னா நான் அதில் வேலையில் இறங்கியிருப்பேன். பட் திஸ் ஒர்க்ட் குட் ஃபார் மை ஹெல்த். ஸோ ஒரு வழியாக வந்து பென்டன்வில் வந்து சேர்ந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து எங்களுடைய ஃபஸ்ட் ஃபியூ வீக்ஸ் ஆஃப் பென்டன்வில், அதாவது அந்த புது வீடு அசைன் ஆனது ப்ளஸ் புது வீடு எப்படி இருக்குது அண்ட் பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஹுட், நாங்கள் அடிக்கடி போகிற கடைகள், அப்புறம் வந்து ஸ்கூல் எல்லாமே, அந்த மாதிரி சின்ன திங்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணி உங்களுக்கு நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.